ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான தேவ வசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லோரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. பரிசுத்த வாழ்க்கை என்பது வேதாகமத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தி மூலம் பரிசுத்தவான்களாக மாறி இரட்சகரை போல் கீழ்ப்படிதல், சாந்தம், தாழ்மை மற்றும் அன்பு நிறைந்த பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை குறிக்கிறது. இது தேவன் பரிசுத்தராயிருப்பது போல மனிதர்களும் தங்கள் நடத்தையில் பரிசுத்தமாயிருக்க வேண்டும் என்ற அழைப்பாகும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் பரிசுத்தர். அவர் நம்மை பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அழைக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் பிதாவை தரிசிக்க முடியாது. பரலோக ராஜ்யத்தில் தீட்டுள்ளதும் பொய்யை நடப்பிக்கிற ஒருவனும் உள்ளே பிரவேசிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்குவார். நம் வாழ்க்கையின் குறைகளை பரிசுத்தப்படுத்தி நிறைவாக்குவார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமடைந்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவருடைய சாயலை தடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல, தேவனுடைய கட்டளை. நம் தேவன் பரிசுத்தராய் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கிறார். இந்த தற்காலிக உலக வாழ்க்கைக்கு பின் நமக்கு இரண்டே வழி, ஒன்று ஜீவ வழி, மற்றொன்று மரண வழி. ஜீவ வழி நம்மை தேவனிடத்தில் கொண்டு செல்லும், மரண வழி நித்திய ஆக்கினைக்கு வழி நடத்தும். ஜீவனுள்ள தேவனாகிய பரிசுத்தமுள்ள தேவனை தரிசிக்க பரிசுத்த பர்வதம் நாம் செல்ல வேண்டும். அங்கு செல்ல தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் தகுதிகளாக சங்கீதம் 15 1 தெசலோனிக்கேயர் 4 வாசிக்கலாம். உத்தமமாய் நடத்தல், நீதியை நடப்பித்தல், மனதார சத்தியத்தை பேசுதல், வாயினால் புறங்கூறாதிருத்தல், ஒருவனுக்கு தீங்கு செய்யாமல், நிந்தை பேச்சு எடுக்காமல், ஆணையிட்டதில் தவறாதிருத்தல், பணத்தை வட்டிக்கு கொடாதிருத்தல், லஞ்சம் வாங்காதிருத்தல், பேசித்தனத்திற்கு விலகுதல், மோக இச்சைக்கு உட்படாதிருத்தல், ஒருவரையும் வஞ்சியாதிருத்தல். இன்னும் பல வேதாகமத்தில் வாசிக்கலாம். தேவன் நமக்கு வைத்த கட்டளைகளின்படி நடந்தாலே நாம் பரிசுத்தத்தை அடையலாம். தேவன் அப்படியாகவே சொல்கிறார். நீயும் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். இவ்வாறு வாழும்போது உலகத்திலேயே பூமியுள்ள சகல ஜனங்களிலும் நம்மை மேன்மையாக வைப்பார். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள இயேசுவே, அன்பும் இரக்கமும் கிருபை கொண்ட நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறேன். அன்புள்ள இயேசுவே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரி. என் நினைவுகள், வார்த்தைகள், செயல்கள் அனைத்திலும் உமக்கு பிரியமானதை செய்ய உதவி செய். உலக ஆசைகளை வறுத்து உம்முடைய வசனத்தின்படி வாழ, பாவத்தை விட்டு பிரிந்து வாழ எனக்கு பரிசுத்த ஆவியானவரின் பலனை தர. என்னை உம்முடைய பாத்திரமாக மாற்றி என் ஜீவியத்தில் உம்முடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்த கிருபை செய். ஆமென்.